சினிமா சேட்டை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் விஜய் சந்தியா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோடைய கெஸ்டா யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பத்திரிகையாளர் மற்றும் சினிமா விமர்சகர் ஒற்றன் துரை அவர்கள் தான் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சந்தியா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சந்தியா. சொல்லுங்க சந்தியா. இப்போ சந்தானத்தோடைய வடக்குப்பட்டு ராமசாமி அந்த படத்தோடைய ட்ரெய்லர் வந்திருக்குல்ல சார், அதை பாத்தீங்களா? பார்த்தோமா. சர்ச்சைக்குரிய ட்ரெய்லர் தான். சொல்லுமா. அந்த ட்ரெய்லர்ல ஒரு வசனம் வரும், நீங்க அந்த ராமசாமி நினைச்சீங்களா, நான் அந்த ராமசாமி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பெரியார மென்ஷன் பண்ற மாதிரி. அப்படி கூட சொல்ல, டேய் கடவுளே இல்லைன்னு சொன்னாங்களே அந்த ராமசாமி தான்டா நீ அப்படின்னா, ஆனா நான் அந்த ராமசாமி இல்லை அப்படின்ட்டு சந்தானம் பதில் கொடுப்பாரு. அந்த ஒரு ஒரு வசனத்தை இந்த இடத்துல வச்சிருக்கணுமானா தேவையில்லாதது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தானம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சந்தானம் எப்பயுமே ஒரு நடிகராக இருக்கிறவங்க ஒரு பப்ளிசிட்டி பைத்தியமாக தான் இருப்பாங்க. அதனால சந்தானம் அந்த வகையில கொஞ்சம் பப்ளிசிட்டி பிடிக்கிறது, அதனால பப்ளிசிட்டி பைத்தியமா இருந்தாருன்னு சொல்லலாம். இதுல உண்மை இருக்கலாம். இவர் சொன்னாரு பெரியார் கடவுள் இல்லைன்னு சொல்லி சொன்னாருன்னு இதெல்லாம் சொல்லி சொன்னாலும், ஆனா அப்படிப்பட்ட ஒரு விமர்சனத்தை வசனத்தை இதுல வச்சு விமர்சனத்துக்குள்ளாகணும் அப்படின்ற ஒரு காரணம் பத்தி அது பர்பஸ்ஃபுல்லா தான் பண்ணியிருக்காங்கன்னு தான் தோணுதுமா. அது தவறான ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாம பொங்கலுக்கு ஒரு ரீல்ஸ் பண்ணி அனுப்பிச்சிருந்தாரு. அதுல அந்த ராமசாமி இல்ல அப்படின்னு சொல்லிட்டே அதை மென்ஷன் பண்ணி அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாரு. நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டே இருந்ததை பார்த்துட்டு அதை டெலிட்டும் பண்ணிட்டாரு. ஏன் இதை போடணும், கமெண்ட்ஸ் வந்துருக்கு, ஏன் இதை டெலிட் பண்ணணும் சார்? அதாவது அவரு அந்த வீடியோ வரைக்கும் போட்டு படத்துல வர வசனம் விட்டுலாமா, இது பர்பஸ்ஃபுல்லா அதை கட் பண்ணி அவர் போட்டுட்டு அந்த கிளிப்பிங்கை போட்டு அதுல நான் அந்த ராமசாமி இல்லை அப்படின்ட்டு ட்விட்டர் பக்கத்துலலாம் அவர் போட்டிருந்தார், அவரோட ட்விட்டர் பேஜ்லேயே. இதில் என்ன ஒரு பியூட்டினா இந்த படத்தை வெளியிடுறது யாரா இருந்ததுன்னா ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் இல்லைங்க. அந்த ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் யாருன்னா உதயநிதி அவங்களுக்கு தான். ஏன்னா முதல்ல உதயநிதி தான் அதை பார்த்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அமைச்சரானதுக்கு அப்புறமா அவங்க உறவினர் ஒருத்தர் அவங்க பார்த்துக்க சொல்லிட்டு இவர் அதுலேருந்து அந்த டைரக்டராக இருந்தவர் வெளியில வந்துட்டார். இவர் அதுலேருந்து வெளியில வந்துட்டு தான் சொல்லிட்டாரு. புரியுதுங்களா? இந்த சேம் வசனத்தை உதயநிதியும் அவருடைய அபிஷியலான ட்விட்டர் பக்கத்துலயும் இதே மாதிரி தான் அவர் பதிவிட்டதை நான் அந்த ராமசாமி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு. இந்த உதயநிதி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உண்மையிலே தெளிவான ஒரு அரசியல்வாதியோ தெளிவான ஒரு நபராக இருந்திருந்தாருன்னா இந்த வசனத்தை கண்டிப்பாக அவர் பதிவிட்டிருக்கவே கூடாது. அதில் அவர் பதிவிட்டது தான் ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகன்னு ஒன்று உருவானதே எல்லாருமே தீக்கானது வந்தவங்க தான். அதுவும் திமுக இனிக்கும் பல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸை பார்த்தீங்கன்னா கொள்கைகளை தீக்காவுடைய கொள்கைகள் தான் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்க பெரியாரை தான் கடவுளே இல்லைன்னு சொல்கிற பெரியாரை தான் இவங்க கடவுளாட்டம் கும்பிடுறாங்க. அது அவங்களோட அந்த கட்சியுடைய கோட்பாடு அந்த மாதிரி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு வசனம் இருக்குதே, இந்த வசனத்தை நம்ம பதிவிடுறோமே, நம்ம ஒரு அமைச்சர், ஒரு எம்எல்ஏ அமைச்சர், ஒரு இளைஞரணி தலைவராக இருக்கிறோம், அதுவும் திமுகவில் இருக்கிறோமே, நம்ம இதை பதிவிடலாமான்னு யோசிக்கணும். அந்த அளவுக்கு கூட அவருக்கு ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லை, ஒரு காமன் சென்ஸ் இல்லாத ஒரு காரணத்தினால தான் அதை பதிவிட்டாரு. அதுக்கப்புறமா சர்ச்சைகள் அதிகமானதுக்கு அப்புறமா சந்தானம் நீக்கிறதுக்கு அப்புறம் இவர் நீக்கிட்டு என்ன ஒன்று பண்ணாருன்னா, இவர் வெளியில வந்துட்டாரு. என்னன்னா ரெட் ஜெயிண்ட் வெளியிடாத மாதிரி இவர் வெளியில வந்துட்டாரு. ஆனா அதுலயும் ஒரு தில்லாலங்கடி வேலையை ஒண்ணு பண்ணாரு. யாரு? நம்ம உதயநிதி. அது என்னன்றது நான் சொல்றேன். இதுதான் நடந்துச்சு. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, சந்தானம் இந்த சமூகத்தை சேர்ந்தவர், அதனால பெரியாரை எதிர்க்கிறாரு, பெரியாரை எதிர்த்ததாதான் படத்துல வேணும்னே இதை பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சந்தானத்துடைய தரப்புல இருந்து இல்ல நான் இப்படி பண்ணல, இது படத்துல ஒரு சாதாரண காட்சி தான், அவரை குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விளக்கமும் வரல சார். இது ஏன்? அதாவது சந்தானம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் பாமக ராமதாஸுக்கு ரொம்ப நெருக்கமானவரும் தெரியும். ஆனால் இதே பாமக ராமதாஸ் எங்கேயுமே அவரும் அன்புமணி ராமதாஸும் இதுவரை எனக்கு தெரிஞ்சு பெருசாக பெரியாரை அவங்க தாக்கி பேசுனதா எனக்கு தெரியல. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவருடைய வசனத்தை அதே அந்த கட்சி தலைவரான பாமக கட்சி தலைவர்களான ராமதாஸும் சரி அன்புமணி ராமதாஸும் அது ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது எனக்கு. ஒன்று என்னன்னா, அந்த தில்லாலங்கடின்னு சொன்னல, அதுக்கு நான் அதுக்குள்ள நீங்க வேற ஏதோ ஒன்று கேட்பீங்கன்னு பார்த்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை அவர் வெளியிடுறது யாருன்னா உதயநிதி தான் வெளியிட வந்தார். ஆனால் அந்த படத்தை இப்போ வெளியிட போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல். இந்த ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இதே ரெட் ஜெயிண்ட்ல தான் அவர்
எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக வேலை செஞ்சிருந்தாரு, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்தார். அதுக்கப்புறமா வந்து டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா வந்து ரெட் ஜெயண்ட் டிபி அதோட பிரான்ச்சா வந்து ஒரு பினாமி கம்பெனியா வந்து ரோமியோ பிக்சர்ஸ் அப்படின்னு ஒன்று வந்து ராகுலும் ஆரம்பிச்சிருக்காரு. அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து ரோமியோ பிக்சர்ஸ்ல சில படங்கள் எது வந்து டைரக்டா வந்து ரெட் ஜெயண்ட் மூவிஸ் வந்து ரிலீஸ் பண்ணதோ அதெல்லாம் வந்து ரோமியோ பிக்சர்ஸ் மூலமா ரிலீஸ் பண்ணாங்க. அதனால இந்த படத்தையும் வெளியிடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உதயநிதியுடைய பினாமியான ரோமியோ பிக்சர்ஸ் கம்பெனி, அதை ராகுல் நடத்துறதுல அவங்க மூலமா தான் வெளியிடுது. இதுதான் சொன்னா அந்த தில்லாலங்கடி வேலை அப்படின்ட்டு. இப்போ உதயநிதி பாத்தீங்கன்னா அவருடைய முதல் படத்துல வந்து சந்தானத்து கூட இணைஞ்சுதான் அந்த படத்தை பண்ணியிருப்பாரு. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளமே அந்த நட்பு உணர்வு வந்து அதிகமாக தான் இருக்கு. இந்த நட்பு உணர்வின் காரணமாக தான் இந்த படத்தை வந்து வெளியிடலாம்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்கள் நினைச்சிருக்காரா? நட்புன்றதை விட நம்மளே ஒன்று சொல்லுவேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து வெளியிடுறதுக்கு வந்து உண்மையிலே ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குது அப்படின்னா திமுககாருக்கும் உதயநிதிக்கும் வந்து உண்மையிலே ஒரு மரியாதை பெரியார் மேலே இருக்குது அப்படின்னா இந்த படத்துலேருந்து தானும் வெளியில் வந்தது இல்லாமல் தன்னுடைய பினாமி கம்பெனி மூலமாக ரிலீஸ் பண்ணாமல் வெளியில் வந்துட்டு இதை வந்து அந்த டயலாக் போடுறதுல கண்டிச்சிருக்க வேண்டியது சந்தானது. ஆனா அந்த ஒரு வேலையை வந்து நம்ம உதயநிதி செய்யாம நமக்கு பணம் மட்டுமே தான்டா, வருமானம் வியாபாரம் இதுதான் முக்கியம், நமக்கு கட்சி கொள்கை கோட்பாடு இதெல்லாம் வந்து வெளியில ஒரு வேஷம் போடுறது தான் அப்படின்ற ஒரு கொள்கையை அவர் வச்சிருந்ததுனால தான் இந்த படத்தை வந்து அவர் வந்து அவரோட பினாமி கம்பெனி மூலமா வெளியிடுறாரு. இதுல வந்து நட்பு அதெல்லாம் கிடையாது. லாஸ்டா வருது என்னன்னா அட்லாஸ்ட் எனக்கு பணம் வருதா, வருமானம் வருதா, வியாபாரம் வருதா, நான் சஸ்டெயின் பண்ணேன் என் வியாபாரம். இன்னைக்கு நான் உதயநிதி ஸ்டாலின் வந்து இன்னைக்கு ரெட் ஜெயண்ட்லேருந்து வெளியில் வந்துருந்தாலும் அந்த ரெட் ஜெயண்ட் நிறுவனம்ன்றது உதயநிதி ஸ்டாலின் எல்லாருக்குமே சினிமா வட்டாரத்தில் தெரியும். நிறைய பேர் இப்பயும் வந்து இவர் வெளியில் வந்துட்டுன்னு சொன்னா கூட இப்போ ரிலீஸ் பண்ணாங்க உதயநிதி சார் எனக்கு ஃபோன் பண்ணாரு, என்ன படம் பார்க்கலாமான்னு கேட்டாரு. பார்க்கலாம் சொன்னேன், சரி பார்த்துட்டாரு. பார்த்ததுக்கப்புறம் எனக்கு பிடிச்சிச்சு, நம்ம ரெட் ஜெயண்ட் மூவிஸ் மூலமாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்லாம் சொன்னாருன்னு சில தயாரிப்பாளர்கள் இப்போ சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்னைக்கும் அதில் பங்குதாரரா இல்லைன்னா அஃபிஷியலாக இல்லைனாலும் அன்அஃபிஷியலாக அவர் தான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கிறாரு அப்படின்றது தான் உண்மை. இப்போ உதயநிதியோடைய சார்பில் இருக்க இந்த ரெட் ஜெயண்ட் வந்து இந்த படத்துல வந்து வெளியிடத்துல இருந்து நாங்கள் வெளியே வந்துட்டோம் அப்படின்ட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. அதே மாதிரி தான் இந்த ரோமியோ பிக்சர்ஸும் வந்து அஃபிஷியலாக நாங்கள் வந்து இந்த படத்தை வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக சொல்லல சார். ஏன் இதை இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க? போட்டால் சர்ச்சை ஆகிடுமே தான் சைலண்டாக போஸ்ட்லேருந்து வந்து வந்துட்டாங்க. யாருன்னா கேட்டால் நான் இல்லைப்பா அதில் அப்படின்னாங்க. ஆனால் வந்து எல்லாருக்கும் ஊருக்கே தெரியும் ரெட் ஜெயண்ட்டுக்கு சம்மந்தப்பட்டு தான் ரோமியோ பிக்சர்ஸு அப்படின்றது. அதனால் இது என்னென்னா ஊரை ஏமாத்துற கதை தான் இது, அவ்வளோதான். அதில் வந்து ஒன்றும் பெருசாலாம் நான் சொல்கிறதுக்குலாம் இல்லை. இதில் வந்து அதாவது நான் டைரக்டா பண்ணல, இன்டைரக்டா பண்றேன், அவ்வளவுதான். இப்போ வந்து ஒரு வீடியோ வந்து சர்ச்சையா மாறி இருக்கு. 2021 தமிழக அமைச்சரான பிடிஆர் பழனிவேல் அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, சந்தானம் வந்து ஒரு தீய சக்தி, இவர் வந்து மத உணர்வை புண்படுத்துற மாதிரி சில விஷயங்கள் பண்றாரு, மக்கள் மத்தியில வந்து கலவரத்தை உண்டு பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அந்த வீடியோ வந்து இப்போ வந்து சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா பரவிட்டு இருக்கு. அதுவும் அவருடைய படத்துல வடக்குப்பட்டி ராமசாமி படத்துல பெரியார் பத்தி பேசினதுக்கு அப்புறமா வந்து இந்த வீடியோவை இப்போ எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு வராங்க. இவர் வந்து பிஹேவியராவே இப்படிதான் நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி கருத்துக்கள்லாம் வந்துட்டு இருக்கு சார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் அந்த வீடியோ வந்து இப்போ வந்து பேட்டி கொடுக்கல அவர் பிடிஆர். அதில் 2021 வந்து பிடிஆர் பழனிவேல் ராஜன் வந்து அவர் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். அப்போ வந்து இவர் சந்தானத்தை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. அதை வந்து இன்னைக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணி பண்ணுறாங்க. அது உண்மைதாங்க. அவர் பழனிவேல் சொன்னதில் பிடிஆர் சொன்னதில் வந்து தவறு கிடையாது. இவர் உண்மையிலேயே வந்து அப்படி எதுவுமே இல்லை, எந்த ஒரு சாயலும் இல்லை, நான் நேர்மையானவராக இருக்கிறேன் அப்படின்னா அதில் வந்து பெரியாரை பற்றி குத்தி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. குத்தி காட்டினா டைரக்டாக சொல்லலாம், பெரியாரை தான் நான் சொன்னேன், நீ ஏன் இன்டைரக்டாக பேசணும் அப்படின்னும் போது என்னன்னா ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் தான். இந்த மாதிரி ஒன்று கிளப்பி விட்டு நம்ம நாளைக்கு இல்லைன்னு சொன்னால் நம்ம படம் வந்து இலவசமாக ஓசிலே பப்ளிசிட்டி பண்ணிக்கலாமே அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான், அப்படின்ற ஒரு கணக்கிட்டு தான் வந்து இவர் பண்ணியிருக்காரு. அதனால வந்து சந்தானை பற்றி பிடிஆர் சொன்னது வந்து தவறான்னு பார்த்தீங்கன்னா தவறே கிடையாதுங்க, அது பெர்ஃபெக்ட் தான். ஆனால் அதை வந்து இப்போ யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்க. அதாவது அகெயின்ஸ்ட் சந்தானத்துக்கு அகெயின்ஸ்டாக இருக்கவங்க வந்து இதை ஒரு அதாவது பெரியாரோட ஃபேவரட்ஸ்லாம் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ வர நிறைய திரைப்படங்கள்ல வந்து இந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டி வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு சார். ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வந்து அதை பெருசா பேசி நெகட்டிவா வருதா அதை பத்திலாம் யோசிக்காம நம்மளுடைய படம் வந்து எல்லாருக்கும் சேரணுன்றதுக்காக வேணும்னே சில பேர் இது மாதிரி பண்றாங்க. இந்த விஷயமும் வேணும்னே பண்ணதா, படத்தோட பப்ளிசிட்டிக்காக வேணும்னே பண்ணதா, இல்ல எதர்ச்சியா நடந்ததா? அதாவது சட்டம் கொஞ்சம் நல்லா கையாளுனாங்கன்னு வச்சுக்கோங்க சரியாயிடும். அது சின்ன சின்ன ஆளுங்களாம் வந்து நாளைக்கு நிரபராதின்னு வர மாதிரி இருந்தால் கூட அவங்களை உள்ள பிடிச்சி போட்டுருவாங்க.
அப்படின்னா அந்த மாதிரி இவங்களெல்லாம் வந்து இந்த மாதிரி வேணுமே நெகட்டிவாக பண்ணுறவங்க இதெல்லாம் சர்ச்சை ஏற்படுற மாதிரி இருந்தால் பிடிச்சி 4 நாள் உள்ளே போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இது சந்தானம் தமிழ் சொல்ல நிறைய படங்களான தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், நடிகர்கள், நடிகைகள்லாம் வந்து ஒரு சென்சிட்டிவான இஷ்யூவை நெகட்டிவாக பப்ளிசிட்டிக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களெல்லாம் அவங்க மேலே லீகலாக ஆக்ஷன் எடுத்து ஒரு 4 நாள் உள்ளே உட்கார வச்சு கழி தின்னு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டின்றதே வராது. இது வந்து சந்தானத்துக்கு மட்டும் கிடையாதுங்க. யார் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டியை தேடி போகிறாங்க, அதுக்கப்புறம் நாளைக்கு அவங்க கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணி வெளியில் வரலாம். ஆனால் 4 நாள் உள்ள ஜெயிலில் உட்காந்தாங்கன்னா அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடும். இனி நம்ம பேசக்கூடாதுங்க. அதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல வந்து வரைமுறை இல்லாமல் பலர் பேசிட்டு இருந்தாங்க, புரியுதுங்களா? ஆனால் ஒரு யூடியூபர் வந்து ஒருத்தர் வந்து ஒரு அதிமுகவை சேர்ந்த ஒரு முக்கிய பொறுப்பில் அங்கம் வகிக்கக்கூடிய அப்சரா ரெட்டி அப்படின்ற ஒருத்தவங்க, அவங்க வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டரு. அவங்கள பற்றி அவங்க தொடர்ந்து இது வந்து ரொம்ப அவங்கள வந்து ரொம்ப கேவலப்படுத்தி யூடியூப்ல பேசினாங்க. அவங்க வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு 50 லட்சமோ இன்னும் வந்து கோர்ட் வந்து அவர் வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு 4 பேர் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இப்போ யூடியூபர்களுக்கு எல்லாருமே ஒரு பயம் வந்து, ஐயோ நம்ம வரைமுறை தாண்டி பேசினா நமக்கு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஆயிடுமே பயம் வந்து, அந்த மாதிரி இந்த மாதிரி நெகட்டிவ் பப்ளிசிட்டி தேடிட்டு பேசுறாங்க பாருங்க. அவங்க மேலேயும் ஒரு 4 வாட்டி 4 பேர் மேலே போட்டாங்கன்னா கேஸு, எல்லாருமே அடக்கி வாசி டீசெண்டாக டிசிப்ளினோட நடந்துப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. படத்துடைய ட்ரெய்லருக்கே இவ்வளோ வந்து எதிர்ப்புகள் வந்திருக்கு. ஸோ படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது படத்தில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சில காட்சிகள் வந்து சர்ச்சைக்குரியதாக இருந்துச்சுன்னா அதுக்கு எவ்வளோ எதிர்ப்பு கிளம்பும் நீங்கள் நினைக்கிறீங்க? படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த ஒரு டைலாகை தவிர பார்க்கும்போது படம் நல்லா இருக்கும் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. எனக்கு சந்தானத்துலேருந்து காமெடியோட போகணுமே அப்படின்னா என்ன அவர்கிட்ட ஒன்றுனா சந்தானத்துக்கு ரொம்ப கொலோக்கியலாக பேசுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லாங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிக்கினாருன்னா உண்மையில சந்தானத்துக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு நடிகராக இருக்கிறோம் அப்படின்னும் போது, ஒரு புது தளத்தில் இருக்கிறோம் போது நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய நடிப்பு அது வந்து அடுத்த ஒரு தலைமுறைக்கு வந்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கணும். அவங்களோட ரசிகர்களுக்கு வந்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக தான் இருக்கணும் வழியே அது வந்து அடுத்த தலைமுறையோ இல்லை அவங்க ரசிகர்களையோ வந்து பாழ் செய்யும் விதத்தில் இருக்கக்கூடாது. அதுதான் என்னோட ஒரே ஒரு இது. நான் நிறைய விமர்சனத்தில் சொல்லும் போதும் நான் சொல்லியிருக்கேன், பல இயக்குநர்களை கண்டிச்சிருக்கேன், பல நடிகர் நடிகைகளையும் கண்டிச்சிருக்கேன். என்னன்னா உங்களுடைய நடிப்பும் உங்களுடைய கதையும் வந்து உங்களோட ரசிகர்கள் நல்லது சொல்ற ஒரு மெசேஜாக இருக்கட்டும், அதில் நகைச்சுவை இருக்கலாம். ஆனால் அது வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையை அழிக்கிற மாதிரியோ இல்லை இன்னொருத்தரை வந்து பாடி லாங்குவேஜை டிஃபேம் பண்ணுற மாதிரியோ இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, அந்த மாதிரி இல்லாமல் இருந்துச்சா இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் என்னுடைய அபிப்பிராயம். இந்த வழக்குப்பட்டி ராமசாமி இந்த படம் வந்து சந்தானத்தோடைய இந்த ஃபிலிம் கரியர்ல வந்து ஒரு டிராபேக்கா இருக்குமா இல்லை சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த இஷ்யூ வந்து ஒரு சின்ன ட்ராபேக்காக தான் இருந்திருக்கு வழியே. அது வந்து அவர் வச்சு நெகட்டிவாக பப்ளிசிட்டி தான் அவர் கெயின் பண்ணிக்கிறாரு. படம் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நல்லா இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. குறிப்பாக எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு வசனத்தை நீக்கிட்டாருன்னா, பெருந்தன்மையாக நீக்கிட்டாருன்னா அது நல்லதாக தான் இருக்கும். அவருக்கும் ஒரு நல்ல அடுத்து வந்து ஒரு நல்ல இமேஜ் தான் கிரியேட் ஆகும். அது என்ன பண்ண போறாருன்றது வந்து படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ரொம்ப நன்றி சார். இது வரைக்கும் நான் கேட்ட கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையா தெளிவா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி சத்யா.